இன்றைக்கி நம்ம மஞ்சள் செடி எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். மஞ்சள் செடி வந்து கிழங்குகள்லேருந்து ரொம்ப ஈஸியாக க்ரோ பண்ணலாம். நம்ம பொங்கலுக்கு மஞ்சள் வாங்குவோம் இல்லையா, அந்த மஞ்சள் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கட்டிங்ஸ்லேயுமே குறைஞ்சது ஒரு 2 இல்லைனா 3 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து அது க்ரோ ஆகிடும். மண் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் நிலம் நல்லது. நம்ம மண்ணில் வந்து கொஞ்சம் கவு டங்க் இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கம்போஸ்ட் இல்லைனா வெர்மி கம்போஸ்ட் எது இருந்துச்சுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே இருக்க மாதிரி நம்ம உள்ள கிழங்கு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக க்ரோ ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து சாயிலில் வச்சிடலாம். ஒரு 4 சென்டிமீட்டர் நம்ம ஆழத்தில் நம்ம வச்சிடணும். இந்த விதைக்கிழங்கு ஒரு விதைக்கிழங்குலேருந்து இன்னொரு கிழங்குக்கு குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 சென்டிமீட்டர் வந்து கேப் இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேபி பிளான்ட் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். மாதங்கள் 1 மாதம் ஆகலாம், இல்லைனா 2 மந்த்ஸ் கூட ஆகலாம். சில பேருக்கு சீக்கிரமாக கூட வந்துடலாம். நம்ம வெயிட் பண்ணலாம். நான் இதை வந்து இதுக்கப்புறமா வந்து வேறு ஒரு க்ரோ பேக்கில் தான் வந்து வைக்க போகிறேன். பட் ஸ்டார்டிங்கில் நான் இப்போ என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் இதை வச்சுருக்கேன். இது நம்ம சாயிலால் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வெயில் வந்து இதுக்கு தேவை. மஞ்சள் வந்து வளர்கிறதுக்கு நம்ம இதை பாட்டில் க்ரோ பேக்கில் இல்லையா நம்ம டைரெக்டாக சாயிலில் கூட நம்ம வந்து வச்சு க்ரோ பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 to 9 months ஆகும். பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன பிளான்ட் வந்திருக்கு. நான் இதை எடுத்துகிட்டு இதை விட கொஞ்சம் பெருசாக நான் க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. உலகின் மொத்த மஞ்சள் உற்பத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 60% இந்தியாவில் தான் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. நம்ம நாட்டில் க்ரோ பண்ணக்கூடிய மஞ்சள் கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா curcumin அப்படின்ற ஒரு மருந்து பொருள் இருக்குது. இது வந்து அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன கிழங்குலேருந்து அதிகமான கிழங்குகள் வந்து நம்மளால் ஹார்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜிஞ்சர் ஃபேமிலி. இதோடைய ஹைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் அளவுக்கு கூட நல்லா வந்து ஹைட்டாக இது வந்து வளரும். அதிக மருத்துவ குணம் கொண்ட இந்த மஞ்சள் செடியை நம்ம வீட்டில் ஈஸியாகவே க்ரோ பண்ணலாம். ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு தான். நம்ம கேர் அப்படின்னு நம்ம பெருசாக எதுவும் கொடுக்க போகிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் சேப்பங்கிழங்கு செடி வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன இடத்துல தான் வச்சுருந்தேன். நான் சேப்பம் கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் மட்டுமே இருந்துச்சு. நல்லா அதுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுனால நான் இந்த க்ரோ பேக்கில் நான் வச்சுட்டேன். இலைகளில் எப்போயாச்சும் உங்களுக்கு லீஃபில் ஏதாச்சும் டாட்ஸ் மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு இதில் வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்களுக்கு. நம்ம தேர்ந்தெடுக்கிற விதைக்கிழங்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். எந்த டிசீஸும் அதில் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு செடியும் நல்லா ஹெல்த்தியாக வளரும். இதில் வந்து நம்ம எந்த விதமான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணலை. நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். அதுவாகவே இது தானாக நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்துடும். இது பிளான்ட் பெருசாகும் போது இதோட லீஃபுமே ரொம்ப பெருசாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு சில டிப்ஸ் வச்சு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பொங்கலுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன செடி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நிறைய செடி வர ஆரம்பிச்சிருக்கு. செடியும் நல்லா பிக் ஆகி உள்ளே கண்டிப்பாக நிறைய மஞ்சள் வந்து வந்திருக்கும். இது நம்ம எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம இலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பச்சை நிறம் மாறி ஒரு மாதிரி மஞ்சளாக இருக்கலாம், இல்லை இலைகள் வந்து ட்ரையாக இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து மண்ணில் வந்து நல்லா லூஸ் ஆக்கிக்கணும். இல்லைன்னா நம்ம ஈரப்பதம் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்படி நம்ம தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். ஈரப்பதம் இல்லை அப்படின்னா நம்ம வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி மண்ணை கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மெல்லமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து எடுக்கணும். ரொம்ப மெதுவாக நம்ம கிழங்கை சேதப்படுத்தாமல் நம்ம வந்து எடுக்கணும். நம்ம இதை எடுக்கும் போதே நம்மளால் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மஞ்சளுடைய வாசனை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். வேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோ ஆகிருக்கு. இந்த வேர் அதிகமாக பரவி அதுக்கப்புறமா மஞ்சள் கிழங்கு நல்லா வளர்ந்துருக்கு. இது நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நம்ம கிரவுண்ட்நட் க்ரோ பண்ணியிருக்கோம், அதே மாதிரி சேப்பங்கிழங்கு க்ரோ பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம அது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். ரொம்ப எதிர்பார்ப்போடு நம்ம அதை பார்ப்போம். ஹார்வெஸ்ட் பண்ணுற டைமில் நம்மளுக்கு அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணால் தான் எந்தளவுக்கு க்ரோ ஆகிருக்குன்னு நம்மளால் தெரிய முடியும். மண்ணெல்லாம் நல்லா ஷேக் பண்ணி விட்டுடலாம். அது வந்து கீழே போகட்டும். நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இல்லைனா கையால் அது மாதிரி எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ வாஷ் பண்ண போகிறோம். மண்ணோடு சேர்ந்து அந்த மஞ்சளுடைய மனம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. நல்லா பெருசாக இருக்குது. நம்ம ஒரு சின்ன பீஸ் தான் வச்சுருக்கோம். ஒரு சின்ன செடி தான் வச்சோம். அதுலேருந்து நல்லா நிறைய கிழங்கு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவமாக தான் இது இருந்துச்சு.
இந்த பொங்கலுக்கு நம்ம இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி க்ரோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் க்ரோ பண்ண மஞ்சள் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிழங்குலேருந்தே நம்ம வந்து திருப்பியுமே எடுத்து நம்ம வச்சா புதுசாக அதாவது புது செடி நம்மளால் உருவாக்க முடியும். அதனால் விதைக்கு வேணுங்கிற கிழங்கு நீங்கள் வந்து எடுத்து நிழலான இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. நீங்களும் உங்கள் வீட்டில் க்ரோ பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். டேக் கேர்.